அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக செயல்படுகிறாருங்க புதன். பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் தேதி முதல் வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அமர்கிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மே 25ஆம் தேதி முடிவதற்குள் சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்தி பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் அதற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார். எனவேதான் 25 முடிவதற்குள் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது சப்தம பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் மே மாதம் 7ஆம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். மே 25ஆம் தேதி வரை வலுவாக மேச ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த பயிற்சியில் சஞ்சரிக்க போகிறார். அதிலும் குறிப்பாக நீச்ச நிவர்த்தி பெற்று வித்யாகாரகன் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலு பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மே 25ஆம் தேதி முடிவதற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் புதன். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். எனவே பல்வேறு வகையான சிக்கல் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். என்றால் வித்யாகாரகன் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட தற்போது பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது. புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன. இதில் குரு தனதை பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. மட்டுமல்லாது புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் புதன். அப்படிப்பட்டவர் வளம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். ஏனென்றால் புதன் வலுவாக சஞ்சரித்தால் மிக கடினமான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி சிறப்பாக செய்வது என்ற யோகம் மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். இந்த தருணத்தில் 7ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி முடிவதற்குள் பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. இது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகும். எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பலாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்டவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று வளம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த பயிற்சியில் மிக அதிரடியான மாற்றங்களை அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிங்கு
சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாருங்க. துவக்கத்தில் சந்திரனும் சஞ்சரிக்க போகிறார். எனவே கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதன் அறிவுக்கு மட்டுமல்ல, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவேதான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. புதனின் ஆட்சி வீடாக மிதுனமும் இன்னியும் பார்க்கப்படுகிறது. கன்னிராசி அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது. இப்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வருவது புதனின் பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான பின்னடைவுகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அதன் காரணமாக சந்தித்து வந்த மன வருத்தம், வேதனை போன்றவை நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில தீர்வு காண முயற்சி செய்வது, அதை எப்படி நாம் அடைவது என்ற பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் இவ்வளவு காலம் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்ரகதியிலும் இழவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழலை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகி இருந்தது. ஆனால் அவை அனைத்திலும் தற்போது மிக சிறப்பான மாற்றம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகன், அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள், சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல இடங்கள்ல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். புதனின் சப்தம பார்வையும் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை புதன் மாற்றி கொடுக்கிறாருங்க. புதனின் அமைப்பு இப்படி இருக்க, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானமாகிய 7ல் வலுவாக அமரக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் பொதுவாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திருமணம் உட்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் சனி 5லும் மற்ற பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் வள பெறக்கூடிய புதன் மட்டுமல்ல, ராசியின் அதிபதியான சுக்கிரன், உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் என பல கிரகநிலைகளுடைய அமைப்பு வலுவான ஒரு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இல்லத்தில் ஏற்படக்கூடிய சொத்து, உறவினர்களிடம் ஏற்பட்ட முரண்பாடான கருத்து, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது. பல அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக அதிரடியான மாற்றங்களும், நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. விரக்தி மனப்பான்மை விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அனைத்து விதமான பணிகளையும் கனக்கச்சிதமாக செய்து முடித்து லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் புதிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுக்கு தேவையான அளவிற்கு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் உண்டு. ஏனென்றால் 6ல் அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் வீற்றிருக்கிறார். பெண்மணிகள் திட்டமிட்டபடி இல்லத்தில் மகிழ்ச்சியையும், வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சுமூகமான சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள்
ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து வருகின்ற 25ஆம் தேதி முடிவதற்குள் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும்.